நமக்கும் அல்லாஹ்வுக்குமான ஒரு அழகிய உறவும் தொடர்பும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கும் நமக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. அவன் அன்பால் நாம் வாழ்கிறோம். அவன் அன்பால் தான் இன்றைக்கு நாம் நல்லா இருக்கிறோம். மனிதன் தன் திறமைகளை கொண்டு எப்போதுமே உயர முடியாது. எழுதி வையுங்கள். திறமை தேவை, முயற்சி தேவை. நல்ல அழகாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல்லாஹ்வின் வல்லமையால் எல்லாம் நடக்குது என்பதற்கு நீ புரிய வேண்டாமா? படிக்காதவர்கள், எழுத்தறிவு இல்லை, படிப்பறிவு இல்லை, அவர்கள் இன்றைக்கு பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். மிகச்சிறந்த அறிவு ஜீவிகளெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்கள். நீ புரிய வேண்டாமா? அறிவாலும் ஆற்றலாலும் திறமையாலும் வாழ்க்கையின் பொருளை உண்டாக்கி கொள்ள முடியும் என்றால் ஒரு அறிவாளி ஏழையாக ஆயிருக்க கூடாதே என்றார்கள் இமாம் ஷாஃபி. அறிவால், ஆற்றலால், திறமைகளால் மிகச்சிறந்த அறிவு ஜீவிகள் தங்களை வளமான வாழ்க்கைக்கு கொண்டு போயிருக்க முடியுமே. அறிவே இல்லாத, படிப்பே இல்லாத, எழுத்தறிவு இல்லாத, சிந்தனை சக்தியில் குறைந்த சராசரி மனிதர்கள் வளமான வாழ்க்கையில் வாழ்வது உனக்கு புரிகிறதா? அத்தனையையும் அவன் நடத்துகிறான் என்று இமாம் ஷாஃபி கேட்பார். என் அறிவை கொண்டு நான் உயர்ந்து விட முடியாது. நான் உயர்வதற்கு அறிவு ஒரு காரணமாக வேண்டுமென்றால் இருக்கலாம். நான் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் திரட்டிக் கொள்வதற்கு அறிவு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் உலகத்தின் உச்ச நிலையை பல பேருக்கு அல்லாஹ் அடைய வைக்கிறான். அவனால் எல்லாம் நடக்கிறது என்றார்கள் அல்லல் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ரப்புல் ஆலமீனை புரிந்து கொள்கிற போதெல்லாம் நாம் நிம்மதி பெறுகிறோம். நமக்கு என்ன இருக்குது? நம்மால் முடியுமா? அந்த கேள்விக்கே இடமில்லை. நம்மால் முடியுமா? கேட்காதீர்கள். அவன் கொடுக்கிறான். உங்களை கொண்டும் பெரிய சாதனை நடத்தி காட்டுவான். எந்த தகுதியும் இல்லாதவர்களை ஆட்சி பீடத்தில் கொண்டு அமர்த்துவான் அல்லாஹ். நம்மால் முடியுமா என்ற கேள்வி மாத்திரம் என்றைக்கும் எழக்கூடாது. காரியங்களை அவன்தான் நடத்துகிறான். யாரை கொண்டும் நடத்துவான். காரியத்தை அவன் நடத்துகிறான். யாரை கொண்டும் நடத்துவான். என்னால் முடியாதுங்கிற இடத்தை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். அடுத்து என்னால் தான் எல்லாம் என்ற இடத்திற்கும் நீங்கள் போய்விடக்கூடாது.